ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனை விட்டு விலகுவதினாலே உண்டாகிற ஆபத்துக்கள், தேவனை விட்டு விலகுவதினாலே உண்டாகிற நஷ்டங்கள், தேவனை விட்டு விலகுவதினாலே உண்டாகிற பின்விளைவுகள். இன்றைக்கு அநேகர் அதனுடைய விளைவை புரிந்து கொள்ளாமலேயே அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு பின்வாங்குகிற மக்கள் ஏராளம். சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக, துன்பங்களுக்காக, ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு வறுமை, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன கண்ணீர், அது ஒருவேளை அவளுக்கு பெரிதா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்கள் அவளை விட்டு விலகச் செய்கிறது. பவுலடியான் சொல்லுகிறார் போல, மரணமானாலும் ஜீவனானாலும், வருங்காரியங்களானால் நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பிரிக்காது. இன்றைக்கு அற்ப காரியங்கள் எல்லாம் நம்மை கிறிஸ்து விட்டு பிரித்து விடுகிறது. துக்கமான ஒன்று. நாளின் செய்தி என்னவென்றால், தேவனை விட்டு விலகுவதினாலே, எனவேதான் எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறான், தேவனை விட்டு விலகுவதற்கான காரியங்கள் உங்களிடத்தில் இராதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கடினமானது. தேவனோடு தொடர்ந்து வாழ்வது என்பது ரொம்ப கடினம். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டரை விட்டு விலகுவதனால உண்டாகிற நஷ்டங்கள் சொல்லி முடியாதது, அதனுடைய வேதனைகள் சொல்லி முடியாதது. இன்றைக்கு காலையில் கூட ஒருவரோட பேசிக் கொண்டிருந்தேன். ஏன் இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கிறது? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. வாழ்க்கையின் சம்பவங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒன்று, தேவனை விட்டு விலகுவது. அது எதையெல்லாம் செய்கிறது என்பதை குறித்தான் இந்த நாளிலே 51ஆம் சங்கீதத்திலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த சங்கீதங்களுக்கு 150 சங்கீதங்களுக்கு விளக்கு உரை பேசியிருக்கிறேன். அதற்கான ஒரு 3 பாகங்கள் எழுதியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் பாதை பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வாங்கி படியுங்கள். அதில் சங்கீதங்களுக்கான விளக்க உரைகளையும் அதனுடைய அவுட்லைன்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு 51ஆம் சங்கீதத்திலிருந்து அந்த என்னவெல்லாம் செய்கிறது, தேவனுக்கு விலகும் போது நடக்கிறதான பின் விளைவுகள் என்ன என்பதை நம்பர் 1 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அவருடைய கதறுதல். முதலாவது, தேவனுக்கு விலகும் போது உள்ளத்துல ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு கதறுதல். அதாவது தேவைக்காக தான் போனோம், அதை விட இன்னொரு பெரிய பாரம் நம்மை அழுத்துகிறது. துக்கம், கவலை, வேதனை. இது என்றைக்கு என்று சொன்னால், தேவனை விட்டு என்றைக்கு தூரமாய் போகிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கையில ஒரு உங்களை அறியாம ஒரு வெறுமை, உங்களை அறியாத ஒரு கதறுதல், உங்களை அறியாத ஒரு வேதனை. 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் மீறுதல்கள் நீங்கட்டும். இது ஒரு கதறுதல். சுத்திகரியும். 2வது, கழுவும். 3வது, அங்கே சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, ஒரு திரும்ப இந்த வார்த்தை வருது, சுத்திகரியும். 10ஆம் வசனம், சிருஷ்டியும். இதெல்லாம் என்னுடைய விளைவு தெரியுமா? நம்பர் 1 சுத்திகரியும். என்னுடைய முதல் விளைவு, அசுத்தமா இருக்கிறேன், அழுக்கா இருக்கிறேன், நாற்றமெடுத்து இருக்கிறேன். அன்பனுடைய நாற்றமெடுத்த வாழ்க்கை, நறுமணமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆனா திரும்பவும் என்னோட வாழ்க்கை என்ன ஆகிடுதுன்னா, அந்த நறுமணமான வாழ்க்கை நாற்றமெடுத்த வாழ்க்கையை மாறி விடுகிறது. அதற்கு அதனாலதான் சொல்லுகிறார், என்னை சுத்திகரியும், ரிஃபைன் மை லார்ட். அடுத்து அந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது. முதல் வசனம், அடுத்து 7ஆம் வசனம். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, என்னை கழுவும். ஏன் கழுவ வேண்டும்? நீங்கள் ஒரு பாத்திரம் அழுக்கானால் கழுவ வேண்டும், அசுத்தமாக இருந்தால் கழுவ வேண்டும். அது சும்மாவே கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பாத்திரங்களை கழுகிறோம்? அப்படியானால் அது அழுக்காயிற்று, அசுத்தமாயிற்று, இன்னொரு முறை அதை பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை பயன்படுத்தப்பட வேண்டுமா, கழுவப்பட வேண்டும். அது எந்த பாத்திரமோ எந்த பொருளா இருந்தாலும் இன்னொரு முறை அது பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அது கழுவப்பட வேண்டும். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஒரு கதறுதல், இது ஒரு வேதனை, இது ஒரு அங்கலாய்ப்பு, இது ஒரு கூக்குரல். அவர் சொல்லுகிறார், கழுவும், கழுவும். அதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய வசனங்கள்.
அவருடைய அந்த வேதனைகளை சொல்லி ஆங்கிலத்துல வாஷ் மீ லார்ட், அடுத்து கிளீன் மீ லார்ட், அடுத்து பர்ஜ் மீ லார்ட். இந்த பல வார்த்தைகள் ஆங்கிலத்துல கிளீன் மீ லார்ட், வாஷ் மீ லார்ட். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அன்பா ஒரு காலத்துல தேவனால் பயன்படுத்தப்பட்டீர்கள், தேவனுக்கு பிரியமா இருந்தீங்க, என்னுடைய சித்தம் செய்தீங்க, அவருடைய சத்தம் கேட்டீங்க, அவரோடு கூட நேரடியான தொடர்பு இருந்தது. என்றைக்கு சின்ன சின்ன தவறுகள், அற்பமான வாழ்க்கைக்காக தேவர் அற்பத்தை இழந்து போனீர்கள், மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து போனீர்கள் என்றெல்லாம் அந்த வாழ்க்கை அப்படி வருகிறதோ, பொண்ணுக்காக, மண்ணுக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக நிறைய ஊழியர்கள் கூட ஏதோ ஒன்றுக்காக உழைத்து விட்டு போகிற மக்கள் ஏராளம். திரும்ப திரும்ப செய்தியில சொல்லுகிறேன், வேண்டாம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். எனவே தான் திருமறை அடிக்கடி சொல்லுகிறது, மேலான ஒன்றை நாடுங்கள். இன்றைய உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். The world promise the best, but always give the worst. ஆனால் தேவன் எதை சொல்லுகிறாரோ அது நிச்சயமாக உங்களுக்கு தருவார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், என்னை சுத்திகரியும். அப்படியானால் அழுக்கா இருக்கிறேன், அசுத்தமா இருக்கிறேன், என்னை கழுவி அருளும். இந்த வார்த்தை 51ஆம் சங்கீதத்துல திரும்ப 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 வருகிறது. இவர் யார் என்றால் சுத்திகரிக்கப்பட்டவர், கழுவப்பட்டவர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர், தேவனுடைய உயர்வை பெற்றவர். என் அன்பு தேவ பிள்ளை, ஜெபங்கள் மாறுகிறது, வார்த்தைகள் மாறுகிறது. அநேகருக்கு சுத்திகரிக்க வேண்டிய நான் என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறேன். அது நீ நினைக்கலாம், அது அர்ப்பணம் அல்ல, அது பாவத்தினுடைய விளைவினால் வருகிற வார்த்தை. என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், அது மட்டுமல்ல என்னை மன்னியும். 2 விதமான ஜெபம் இருக்கிறது, 2 விதமான ஜெபம். அதாவது இரக்கத்திற்காக ஜெபிப்பது வேறு, கிருபையை பெறுவதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அந்த இரக்கம் வேற. இது பாவத்தில் விழுந்த பிறகு வருகிற இரக்கத்திற்காக ஜெபிப்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றும் உங்களை நம்பி இருக்கிறார், என்னை நம்பி இருக்கிறார். உங்களை நம்பித்தான் அவர் தூக்கி எடுத்தார். அக்கினியிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்த நாம் திரும்ப, வேதம் சொல்லுவது போல, திரும்ப அதிலே உழாதபடி நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல இல்லை. அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த ரட்சிப்பே இருந்திருக்காது. நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். எனவே உலகத்தை பிரியப்படுத்த, உலக உறவுகளை பிரியப்படுத்த, நண்பர்களை பிரியப்படுத்த வேண்டாம், தேவனை பிரியப்படுத்துங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இந்த நாளிலே அந்த பாவத்தினால் உண்டாகிற விளைவுகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதல் விளைவு, தேவனோடு இருக்கிற அந்த தெய்வீக உறவு துண்டிக்கப்படுகிறது. டிவைன் லாஸ் ஆஃப் த ஃபெலோஷிப். உலகத்துல தேவனோடு இருக்கிற உறவு இதை விட உலகத்துல ஒரு துக்கமான ஒன்று இல்லை. ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, புரியுதா உங்களுக்கு? தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ சத்தம் கேட்பது, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பது. இதைத்தான் யோபு 22 வாசிக்கிறோம். அவருடைய நான் முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயமில்லாமல் திறன் கொண்டிருப்பேன். There is a loss in the divine. அவருடைய தெய்வீக உறவிலே ஒரு பெரிய விரிசல். இது வாழ்க்கையிலே எல்லாருக்கும் வருகிற ஒன்று. என்றைக்கு அந்த உறவு ஜெபிக்க முடியவில்லை, அவன் சொன்னானே சங்கீதக்காரன், நான் நான் களிப்போடு போய் வருவேனே, மகிழ்ச்சியோடு போய் வருவேனே, ஆரவார சத்தத்தோடு போய் வருவேனே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? There is a loss in divine fellowship. அந்த தெய்வீக உறவிலே ஒரு விரிசல். அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே அதை இழந்து விட வேண்டாம். பணத்தை இழப்பது பெரிய காரியம் அல்ல, சுகத்தை இழப்பது பெரிய காரியம் அல்ல. தேவனோடு இருக்கிற அந்த தெய்வீக உறவு, இதுதான் ரட்சகர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 23 முறை அந்த வார்த்தை வருகிறது, நீரும் நானும், நீரும் நானும், நீரும் நானும். பாடுகள் தான், போராட்டங்கள் தான், அன்பானவர்களே, நிந்தனைகள் தான்.
அவமானங்கள் தான். நம்பினவர்கள் எல்லாரும் தூர போனார்கள். ஆனால் அந்த வார்த்தை சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரத்துல யூ அண்ட் மீ, இந்த வார்த்தை 23 முறை அந்த இடத்துல வருகிறது. நீரும் நானும், நீரும் நானும். என் அன்பு தேவ பிள்ளையே, யாருக்காகவோ எதற்காகவோ ஆண்டவருடைய உறவை விட்டு விட வேண்டாம். லாஸ் இன் டிவைன் ஃபெலோஷிப், இந்த தெய்வீக உறவிலே. எனவேதான் இந்த 10ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார், தேவனே 11ஆம் வசனத்துல உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படின்னா இதை விட பெரிய இந்த உலகத்துல பெரிய துக்கம் ஒன்றுமில்லை. அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறோமே. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மையல்லால். அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுவதைப் போல துக்கமான ஒன்று உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. என் சமூகத்தை உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். யோசித்து பாருங்கள். நம்பர் 1, யூ லாஸ் த டிவைன் ஃபெலோஷிப். அவரோடு இருக்க ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு இருக்க அந்த அந்த பசி இல்லை, வேதத்தின் மேலே பசி இல்லை, ஆலயத்திலே பசி இல்லை. சங்கீதக்காரன் சொல்ல போற, என் ஆத்துமா வாஞ்சியம் தவனமா இருக்கிறது, அந்த தாகம் இல்லை. ஒரு காலத்துல ஓடி ஓடி ஆலயத்திற்கு சென்றோம், ஓடி ஓடி ஊழியம் செய்தோம், ஓடி ஓடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினோம். ஏதோ ஒரு சின்ன இடையிலே ஏதோ ஒரு காரியங்கள், அது எது வேண்டுமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் இட் பிரேக்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இட் there is a loss. உலகத்தின் இழப்புகள் பெரிய காரியம் அல்ல, இழப்புத்தான். வேலை போகிறது, குடும்பம் போகிறது, உறவுகள் போகிறது, நம்ம நம்பினர்கள் போகிறார்கள், மரணங்கள் நம்முடைய உறவுகளை பிரிக்கிறது. இட்ஸ் a லாஸ். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய லாஸ் என்னவென்றால், இழப்பு என்னவென்றால், தேவனுடைய உறவை விட்டு விடுவது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படியானால் அவருடைய சமூகம் நமக்கு தூரமாக இருப்பது போல வேதனை இல்லை. எனவே தான் சிலுவையிலே ஆண்டவர் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது கைவிட்டதல்ல, இந்த பாவம் வரும்போது உங்களையும் தேவனையும் அதை விட்டு பிரித்து விடுகிறது. லாஸ் ஆஃப் டிவைன் ஃபெலோஷிப், தேவனோடு இருக்கிற இந்த தெய்வீக உறவு பிரிக்கப்படுகிறது. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், த லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன். 12ஆம் வசனம், அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்படியானால் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சண்யத்தின் சந்தோஷம். ஒரு காலத்துல ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, இல்லாமை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இதுதான் உலக மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், சபைக்கு வந்தா கஷ்டம் வராதா, துன்பங்கள் வராதா, பாடுகள் வராதா? நிச்சயம் வரும். அவன்கிட்ட வந்த எல்லாமே சொல்றாங்க, தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்மைதான். பாடுகள் உண்மை, துன்பங்கள் உண்மை, வேதனைகள் உண்மை, கண்ணீர் உண்மை, கலக்கங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. அதை விட தேவன் தருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்மை. எனவே 87ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திலே ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம், உம்முடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பம் உண்டு. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை த லாஸ் ஆஃப் ஜாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆலயத்தை மறக்கவில்லை, ஆண்டவரை மறக்கவில்லை, சபையை அதாவது சபையை மறக்கவில்லை, ஊழியத்தை மறக்கவில்லை, வேதத்தை மறக்கவில்லை. இன்றைக்கு எல்லாமே மறந்து போனது. தேவன் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மையினால் வருகிற துக்கம் பெரிய துக்கமே அல்ல, இல்லாமையினால் வருகிற துக்கம் பெரிய துக்கமே அல்ல. ஆனால் ரட்சிப்பு இழப்பதனால் வருகிற துக்கம் சொல்லி முடியாது. அந்த துக்கம், உலகத்துல எல்லா துக்கங்களுக்கும் ஒரு வழி இருக்கிறது, ஒரு மாற்று வழி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்றைக்கு இழக்கிறீர்களோ, த லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன், அந்த ரட்சிப்பு எவ்வளவு மகா பெரிய மேன்மையானது. தேவதான் திருமறை சொல்கிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வருங்கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்.
தூதருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவேதான் பக்தன் பாடினார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. த லாஸ் ஆஃப் டிவைன் ஃபெலோஷிப். இரண்டாவது, த லாஸ் ஆஃப் ஜாய். கவனிங்கள், அது அது அதில் இருக்கிற மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான். எத்தனையோ ஏழைகளை பார்க்கிறோம், இல்லாமைகளை பார்க்கிறேன், குடிசை இருக்கிற மக்களை பார்க்கிறோம், கிராமம் இருக்கிற மக்களை பார்க்கிறோம், என்ன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நான் வட சென்னையில இருக்கிறேன். இந்த வால்டாக்ஸ் ரோடு என்று ஒரு சென்ட்ரல் பக்கத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு ரோடு இருக்குது. நான் பல நேரங்களில் வெளியூருக்கு போயிட்டு அதிகாலை வரும்போது, ரயில்வே ஸ்டேஷன்ல வரும்போது, அந்த வால்டாக்ஸ் ரோட்ல சாலையோரம் இருக்கிற மக்கள் அழகாய் அதிகாலையில் எழுந்து பாடி துதித்து எவ்வளவு ஆனந்தமா இருக்குது. ரட்சிப்பின் சந்தோஷம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு அது ஒரு சாட்சி தான். ஒரு முறை என் நண்பர் ஒருவர் 1970ஆம் ஆண்டு ஒரு இல்லத்திற்காக என்னை கூட்டிக் கொண்டு போனார். அது ஜெபம் என்று தெரியாது. அது லாய்ட்ஸ் ரோட், இன்றைக்கு இருக்கிற புதுக்கல்லூரிக்கு எதிர் இருக்கிற ஒரு வீடு. தேவ மனிதர் சாம் கமலேசன் அவருடைய தாயார் இருந்த வீடு அது. அங்கே சில வயதான ஒரு முதியோர்கள் 4 பேர் இருந்தாங்க. முதன்முறையாக அப்படிதான் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஜெபத்திற்கு நான் போகிறேன். ஆலயத்திற்கு போனதில்லை. எந்த தொடர்புமே இல்லை. முதன்முறையாக 70ஆம் ஆண்டு மே மாதம் லாய்ட்ஸ் ரோட் இந்த புதுக்கல்லூரிக்கு எதிர் இருக்கிற ஒரு ஓட்டு வீடு. அங்கேதான் மதிப்புக்குரிய தேவ மனிதர் சாம் கமலேசனுடைய தாயார் இருந்தார்கள். அங்கேதான் முதலா பார்த்தேன். இந்த வயதான அவர்கள் வாழ்க்கையில பல காயங்களை கொண்டவர்கள். குடும்பங்களால், பிள்ளைகளால், பெற்றோர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள். எத்தனை காயங்கள், எத்தனை வேதனை. ஆனால் அந்த ஒரு 4 பேர், 4, 5 பேர் தான். அவருடைய மகிழ்ச்சியும், அவருடைய பாடலும், ஆடலும் சொல்லி முடியாதது. அது என்னை சிந்திக்க வைத்தது. அவளுக்கு ஒன்றுமே இல்லை. உறவுகள் இல்லை. அநேக சொன்ன வார்த்தை, யாரும் வந்து பார்ப்பதில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் படித்தவர்கள் தான். இவர்களும் படித்தவர்கள் தான். அவருடைய உழைப்பு உறிஞ்சப்பட்டது. பணம் உறிஞ்சப்பட்டது. வாழ்க்கை உறிஞ்சப்பட்டது. அவருடைய தியாகங்கள் உறிஞ்சப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் அனாதைகளாய் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முகத்துல என்ன மகிழ்ச்சி. ஒரு உண்மை சொல்லுகிறேன். அங்கே ஒரு 7 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சது. 8, 9 நான் ஆரம்பத்திலிருந்து முடிய வரை என்னுடைய முதல் அனுபவம் தான். எனக்கு திருச்சபைக்கு போன அனுபவம் இல்லை. இந்த ஒரு நிமிடம் கூட நான் கண்களை மூடவில்லை. அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஆரம்பத்தில் எதிர்ப்பாளனா இருந்தேன். பட்டிமன்றம் பேசினேன். வாதங்களை செய்தேன். விவாதிப்பேன். தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவருக்கு விரோதமாக. ஆனா அன்றைக்கு அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தேன். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். என்னை சிந்திக்க வைத்தது. அவளுக்கு எதிர்காலம் இல்லை. நாளைய உலகம் தெரியாது. அவருடைய வாழ்க்கையின் முடிவில் இருக்கிறார்கள் அவர்கள். ஏமாற்றத்தோடு, வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, ஏக்கத்தோடு, உறவுகளுக்காக ஏங்கி இருக்கிற மக்கள் அவர்கள். ஆனால் முகத்துல ஒரு மகிழ்ச்சி. இந்த முதியோர் இல்லத்தில் சந்தித்து பாருங்களேன். அவளை கொண்டு வந்து சேர்த்ததோடு சரி. அடுத்து மகனோ, மகளோ, உறவுகளோ ரொம்ப வேதனையான ஒன்று. ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்ற எல்லா உறவுகளை விட ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய உறவு மேன்மையானது. அவர் சொல்லுகிறார், லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழப்பது மிகுந்த வேதனையானது. மூன்றாவது, தேவனுடைய பிரியும்போது உண்டாகிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், த லாஸ் ஆஃப் பவர் ஆஃப் தி வீக்னஸ். அந்த தேவ வல்லமை இழந்து போறீங்க. இதுவரைக்கும் அன்பானவர்களே, ஒரு வல்லமையான வாழ்க்கை, பாவத்தின் மேல் வல்லமை, அசுத்தத்தின் மேல் வல்லமை, அந்தகாரத்தின் மேல் வல்லமை, உலகத்திலே வல்லமை. 12ஆம் வசனம், 12ஆம் வசனம், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படியானால் ஒரு காலத்தில் ஆவி நம்மை தாங்கினார். இந்த பலவீனங்களிலே உதவி செய்தார், ஆளுகை செய்தார், அரசாட்சி செய்தார், நமக்காக வேண்டுதல் செய்தார். வசனத்தை படிக்கிறேன். அந்த வசனத்தை, உம்முடைய பசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும். அப்படியானால் த லாஸ் ஆஃப் த பவர், வல்லமை, அந்த அபிஷேகம் போயிடுச்சு.
அந்த வல்லமை போயிடுச்சு. எனவே தான் இன்றைக்கு திரும்ப பாருங்களேன், சிம்சோனுக்கு அந்த வல்லமை இழந்தனால தான் கண்கள் பிடுங்கப்பட்டான், கைகள் விடங்கிடப்பட்டான், மாவரைக்கப்பட்டான். தேவனை விட்டு போவதனால் உண்டாகிற அடுத்த லாஸ் ஆஃப் பவர், பலன் இல்லை. எல்லா 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 பலவீனமும் மொத்தமாய் தாக்குகிறது. சரீர பலவீனம், ஆத்துமாவிலே பலவீனம், ஆவியிலே பலவீனம், பொருளாதாரத்திலே பலவீனம், உலக உறவுகளிலே பலவீனம். மனிதர்களை சந்திக்க முடியவில்லை, மனிதரோடு பேச முடியவில்லை. பாருங்களேன், தப்பு பண்ணவங்க என்னைக்குமே நேருக்கு நேரா பேச முடியாது. பேசும்போது இழுத்து பேசுவாங்க. அதுல ஒரு ஒரு அவள் தடம் பொள்ளுவது நல்லா தெரியும், தடுமாறுவது நல்லாவே தெரியும். 4வது, த லாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு 12ல உற்சாகமான ஆவி. இதுவரைக்கும் இருந்த அந்த இது இல்லையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ப்ளீஸ் தயவு செய்து தேவனுடைய உறவை விட்டுறாதீங்க, தேவனுடைய அன்பை விட்டுறாதீங்க, தேவனுடைய அந்த ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, தேவனுடைய ஆவியானோடு இருக்கிற நெருக்கத்தை விட்டுறாதீங்க. ஒன்ஸ் யூ லூஸ் எவ்ரிதிங். அதை இழந்து போனால் எல்லாமே இழந்து போனீங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள உங்களை, இட் இஸ் வெரி ஈஸி டு அட்டாக் யூ. சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்குவார்கள். தேவன் சகரியாவில் ஆமோஸ்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் உங்களுடைய கால்களை விளக்கினார், உங்களுடைய செவிகளை கத்த சிங்கத்தின் வாயிலிருந்து கத்தர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக ஓட, அவனுடைய வார்த்தையை கேட்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். யூ லூஸ் த பவர் ஆஃப் காட். யாருக்கும் ஜெபிக்க முடியாது. பிசாசு ஒரு காலத்துல பிசாசு துரத்தணும், நீ பிசாசு நம்மளை துரத்துது. நிறைய பேரை பார்க்குறோம் ஊழியத்துல கூட. ஒரு காலத்துல பிசாசு துரத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு பிசாசு பார்த்து பயப்படுறாங்க. காரணம், there's a gap between the Christian talk and Christian walk. அவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்குமே பொருத்தம் இல்லை. கடைசியாக 4வது இழப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, 4வது இழப்பு, the loss of desire to worship. தேவனை ஆராதிக்க வேணும் என்கிற அந்த ஆசை இல்லை. 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், அது சொல்லப்பட்டிருக்குது, என் உதடுகளை திறந்தருளும். ஏன் திறக்க முடியல? ஆலயத்துல சொல்றோமே, துதியுங்கள், பாடுங்கள், ஆராதியுங்கள். we don't have the desire. சில பேர் சொல்லுவாங்க, பாட்டு தெரியல. இல்ல, புது பாட்டும் தெரியல, பழைய பாட்டும் தெரியல. இப்போதெல்லாம் ஆலயங்களிலே, அப்பெல்லாம் கேரள மாநிலங்களிலே புஸ்தகமே இல்லை. பல கிராம சபைகளிலே பாட்டு புஸ்தகமே இல்லை. அங்கே எல்இடி, அங்கெல்லாம் லேப்டாப்லாம் எல்லாம் இல்லை, டிவி கூட இல்லை. ஜனங்கள் மனப்பாடமா பாடுகிறார்கள். 8 சரணங்களை மனப்பாடமா பாடுறாங்க கேரளாவில் கூட. அதே போல வட இந்தியாவில் மனப்பாடமா பாடுறாங்க. நோ எல்இடி, நோ ஸ்கிரீன், நோ லேப்டாப், அங்கே ஒண்ணுமே இல்லை. பாட்டு புஸ்தகம் கூட இல்லையே. இத்தனை இடங்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, லாஸ் ஆஃப் வொர்ஷிப். தமிழ் அழகா போட்டிருக்குது. தமிழ்ல, என் உதடுகளை திறந்தருளும். அடுத்த வார்த்தை, என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இன்னைக்கு வாய் இருக்குது, உதடு இருக்குது. வாய் வாய் வானம் மட்டும் பேசுது. வாய் வானம் மட்டும் பேசுது. வாயை திறந்தா மூடுறதே இல்லை. ஆனால் சபையில வந்த ஒரு அமைதி. இந்த வார்த்தை சொல்லுகிறேன், என் உதடுகளை திறந்தருளும். ஃபார் வாட்? அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை மேன்மைப்படுத்த, அவருடைய புகழை சொல்ல. உயிருள்ள நாள் வரை இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். நாட்களிலே பேரின்ப பெருவிழா வழிநெடுக ஜனங்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். பஸ்ஸிலே பாடிக்கொண்டு வந்தார்கள். ரட்சிப்பின் சந்தோஷம், தேவனால் வருகிற ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லையே. வெட்கம். அதற்காக நாம் அவமானம், அதாவது ரொம்ப அது வேற எப்படி சொல்றோம் புரியல. பயம் அல்ல, வெட்கம் சொல்லுவதே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்துவன்னு சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறார்கள். ஒரு முறை ஒரு மின்சார வாரிய அதிகாரியை சந்தித்தேன். அவர் ஒரு உன்னதமான சபைக்கு போகிறவர். அவரோடு பணியாற்றுகிறவர் சொன்னார், அவர் ஒரு இந்த சபைக்கு, குறிப்பிட்ட சபைக்கு போகிறார், உன்னதமான சபை.
ஒரு இணைப்புக்காக அவரை நான் சந்தித்தேன். அப்ப அவர்ட்ட கேட்டேன். ஐயா நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் இருந்தாலும். "நான் சபைக்கு போறேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா?" அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், "உங்க முகத்த பார்த்தா ஒரு தெய்வீக கலை இருக்குதுயான்னேன்." அவர் டென்ஷன் ஆயிட்டார். "நான் சபைக்கு போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னா?" அதாவது தான் சபைக்கு போவது யாருக்குமே தெரியக்கூடாது என்பதை விரும்புகிறார். எத்தனை பெரிய மதியீனம்! எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்? அது அவருடைய நாற்காலிக்கு அது அழகு. அவர் நினைக்கிறாரு அந்த பதவி நிரந்தரம் என்று சொல்லுகிறார். ஒரு மனு எழுதி கொடுப்பதற்காக நான் ஒரு பேப்பர் கேட்டேன். "கடையில போய் வாங்கிட்டு வா" அப்படின்னாரு. இவர் ஒரு உன்னதமான சபைக்கு போகிறவர். அந்த சபையை குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஊழியனை குற்றப்படுத்த விரும்பவில்லை. இதுல வேற எல்லாருக்கும் அவர் பைபிள் வாங்கிட்டு வருவாராம். லஞ்சம் வாங்கி பைபிள் வாங்கி தர்றாரு. இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? யூ லாஸ் த வொர்ஷிப். ஆராதனை பண்ண முடியாது. சபையில பாருங்க, இன்னைக்கு ஏன் ஆராதனை பண்ண முடியல? பாவம், அசுத்தம், அநியாயம், அக்கிரமம், ஒரு உண்மை இல்லாத வாழ்க்கை. அப்படித்தான் அதனால தான் ஜனங்க ஆராதிக்க முடியல. இந்த ஆராதனை நடத்துறவங்க ரொம்ப பாவம், பாவம். கஷ்டப்பட்டு ஆராதனை நடத்துறாங்க. அந்த ஊழியர் கூடுகையில கூட ஜனங்கள் ஊழியர்களை ஆராதிப்பதில்லை. அது ஒரு பெருமையின் ஆவி. இங்க சொல்லப்பட்டிருக்குது லாஸ் ஆஃப் வொர்ஷிப். அதாவது லாஸ் டு டிசையர் டு வொர்ஷிப். ஆராதிக்க வேணும்ங்கிற அந்த விருப்பமே இல்லை. உங்களை மறந்து ஆராதியுங்கள். சுந்தரமையா அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு சபைக்குள் உள்ள வரும்போதே உங்கள் தகுதி, அந்தஸ்து, பதவி, படிப்பு, வயது எல்லாவற்றையும் செருப்பு கழற்றி இடத்திலே கழற்றிவிட்டு உள்ளே வாருங்கள். ஃபீல் யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். அந்த டிசையர் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அந்த விருப்பங்கள் போயிடும். ஆராதிக்க வேண்டிய விருப்பமே போயிடும். எனவே ஜனங்கள் இன்றைக்கு காலதாமதம் வருகிறார்கள். முதல் பாட்டுக்கு திருச்சபைக்கு வருகிற மக்கள் மிக குறைவு. 3 பாடல்கள் பாடுகிற வரைக்கும் மக்கள் வருவதில்லை. எல்லா சபைகளிலுமே. ஒருவேளை மெகா சபைகள் விதிவிலக்கா இருக்கலாம். அவளுக்கு ஆராதிக்க விருப்பம் இல்லை. காரணம் தேவனோடு இல்லை. ஆரம்பத்தில சொன்னேன். லாஸ் ஆஃப் ஜாய், லாஸ் ஆஃப் ஃபெலோஷிப், லாஸ் ஆஃப் வொர்ஷிப். ஆண்டவரை ஆராதிக்க வேணுங்கிற அந்த டிசையர் இல்ல. விருப்பம் இல்ல. ஆராதிக்கணுமே, முதல் பாட்டுக்கு போனோமே, முதல் ஜெபத்துக்கு போனோமே. பிரசங்கத்துல போதகருக்கு வேலை. ஆராதனை உங்களுக்கு வேலை. புரிய நினைக்கிறேன். பிரசங்க மன்றத்துல போதகருக்கு வேலை. ஜெபத்துல உங்களுக்கு எனக்கு தான் வேலை. உங்களுக்கு தான் வேலை. அங்கே போதகருக்கு வேலை இல்லை. அந்த லாஸ் ஆஃப் டிசையர். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். லாஸ் ஆஃப் டிசையர் வொர்ஷிப். கடைசியாக த லாஸ் ஆஃப் கன்சர்னிங் ஃபார் த காட்ஸ் இன்ட்ரெஸ்ட். தேவனுடைய ஊழியங்களில் அக்கறை இல்லை. 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது கன்சர்ன் ஃபார் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட். தேவனுக்கு எது பிரியம்? அந்த வசனம் படிச்சு பார்த்தீங்களா? சீயோனுக்கு உம்முடைய பிரியத்தின்படியே நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவாராக. 19 கூட 19 கூட 19 ஒரு பலிபீடத்தின் மேல் என் காளைகளை பலியிடுவார்கள். அதுல ஒரு வார்த்தை போட்டுறது, நீதியின் பலிகளிலே நீர் பிரியப்படுவீர். உங்களுக்கு புரிய நினைக்கிற அந்த வசனங்கள். அதாவது லாஸ் ஆஃப் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட். தேவனுடைய அந்த ஊழியத்தில் ஒரு பாரம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், மதில்களை கட்டுவீராக. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை? என் சபை கட்டப்பட வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும், பரந்த இந்தியா கட்டப்பட வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மதில்கள் கட்டப்படுவதாக. அப்படி என்றால் அது இடிந்திருக்கிறது. அதை கட்டுறது யார்? நீங்க தான். தேவனோடு உறவு இல்லாத ஒருவன் எப்படி தேவ மதில்கள் கட்ட முடியும்? தேவனோட உறவு இல்லாத ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, த ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஃபார் பேக்ஸ்லைடர். ஒரு பின்மாறி போனவனுக்கு இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? பணம் போவாது, ஆரோக்கியம் போவாது, அதெல்லாம் இருக்கும். ஆனா போக வேண்டியது போயிடும். ரட்சிப்பு போயிடும், மகிழ்ச்சியின் சந்தோஷம் போயிடும், ஆத்ம பாரம் போயிடும், ஆராதனை போயிடும்,
துதிக்க முடியாது, பாட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு கண்பதை பிள்ளையே, திரும்ப சொல்லுங்க. நம்பர் 1, த லாஸ் ஆஃப் பியூரிட்டி, பரிசுத்தம் போயிடுது. நம்பர் 2, த லாஸ் ஆஃப் டிவைன் ஃபெலோஷிப், தேவன் இருக்கிற அந்த உறவு போயிடுது. நம்பர் 3, த லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் மகிழ்ச்சி போயிடுது. 4வது, த லாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் விட்னஸ், அந்த பசுத்தான் அபிஷேகம் கிருப வல்லமை போயிடுது. சாட்சி கொடுக்கிற அந்த எண்ணமே இல்லை. 5வது குறிப்பு, த லாஸ் ஆஃப் டிசையர் டு வர்ஷிப், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லை. 6வது குறிப்பு, த லாஸ் ஆஃப் கன்சர்ன் அபவுட் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட், தேவனுக்கு எது பிரியமோ அது இல்லை. லார்ட்ஸ் கன்சர்ன், என் கன்சர்ன் இல்லை. அவருக்கு சில கன்சர்ன் இருக்குது, அவருக்கு சில பிரியம். முதல்ல கட்டுவது, அந்த வசனம் இப்படிதான் எழுதியிருக்குது. அந்த வசனத்துல, தேவனே உமது பிரியத்தின்படி, அவருடைய பிரியம் என்ன கொஞ்சம் எனக்கே கேட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பிரியத்தின்படி முதல்களை கட்டுவீராக. அடுத்த வார்த்தை, அதை உன்னுடைய தகன பலிகளை நீர் பிரியப்படுவீராக. நாளிலே என் கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, இது இழந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இழக்காதிருங்க. அன்பை இழக்காதீங்க, அபிஷேகத்தை இழக்காதீங்க, அந்த உறவை இழக்காதீங்க, தேவன் தந்த கிருபை இழக்காதீங்க. அது வேதனையானது, துக்கமானது, ஆபத்தானது, அபாயமானது. எனவே இந்த நாளிலே உன்னுடைய விளைவுகள் குமுறல், கண்ணீர், கலக்கம், வேதனை, அழுகை எல்லாமே, அதிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்க, என்னை பாதுகாக்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே தேவனை விட்டு விலகுவதனால உண்டாகிற ஆபத்துகளை பார்த்தோம். மகிழ்ச்சி போகிறது, நிம்மதி போகிறது, அபிஷேகம் போகிறது, கிருபைகள் போகிறது, எல்லாமே இழந்து போகிறோம். தயவாயிரங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும், உங்களுடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாமலும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிற அந்த பிரியத்தை எங்களுக்கு தாங்க. மதில்களை கட்டுவீராக. எங்களுக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த இழப்புகளிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ரெஸ்டோர் அவர் லைஃப் லார்ட், ரெஃப்ரெஷ் அவர் லைஃப் லார்ட், ரினியூ அவர் லைஃப், புதுப்பியும், உருவாக்கும், கழுவும், சுத்திகரியும், உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றும். உமக்கும் எமக்கும் எதுவும் வராமல் எங்களை காத்திடும். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள், அறியாமை எங்களை தடுத்து விடாதபடி தேவ அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்ந்த போது நீரும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை எங்களுக்கு தார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் இயேசுவுக்காய் வாழ, இயேசுவோடு வாழ, இயேசுவுக்குள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் கிருபை தாரும். நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, எல்லா நன்மைகளுக்கும் காரணமானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உறவை விட்டு விடாதீங்க. இதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவ உறவு மேலானது, உன்னதமானது. அந்த உறவுக்கு ஈடு எதுவுமே இல்லை. உலகத்தின் செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் அது உமக்கு ஈடாகாது. அந்த உறவை விட்டுறாதீங்க, அந்த மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க, ரட்சிப்பை விட்டுறாதீங்க, ஆவியானவருடைய அந்த உணர்வை விட்டுறாதீங்க. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.